எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 30 நாள் குழம்புகளில் 12வது குழம்பு. ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி என்ன குழம்பு செய்ய போகிறீங்க மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தோல் இல்லாத மைசூர் பருப்பு குழம்பு செய்ய போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பன்னீர் புலாவ் போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கக்கூடிய குழம்பு இது. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லாம் அது கூட காம்பினேஷன் இது தான், இந்த குழம்பு தான் செய்து சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா பச்சடி சாப்பிடுவேன். இப்போது அந்த குழம்பிற்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். அதாவது சப்பாத்தி, ரோட்டி, பூரி, அப்புறம் சாதா வெள்ளை சோறு இருக்கு இல்லையா, அதுக்கும் பொருத்தமாக இருக்கும். அப்புறம் புலாவ் வெரைட்டி ஏதாவது செஞ்சோன்னா இந்த குழம்பு பொருத்தமாக இருக்கும். நீங்கள் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணிங்கன்னு வைங்களேன், அதுக்கு சைட் டிஷ் தொட்டுக்க என்னென்ன வேணும் அப்படின்றது மெனு கார்டு பார்த்தீங்கன்னு வைங்க, அதில் இந்த குழம்பும் இடம்பெறும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் சமைப்பாங்க இல்லையா, அந்த ரெசிபீஸ் தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கே, இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமோ அப்படின்னு நிறைய பேர் தயங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம பயன்படுத்தி செய்துக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த குழம்பிற்கு தேவையான பொருள்கள் என்னென்னன்றதை இப்போ பார்த்துடலாம். தோல் இல்லாத மைசூர் பருப்பு 2 கப், பச்சை மிளகாய் 5 இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கிய பூண்டு 2 டீஸ்பூன், பொடியாக அரிந்த கொத்தமல்லி இலைகள் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை இலைகள் தேவையான அளவு ஒரு 15 இலைகள் எடுத்துக்கோங்க. தக்காளி 1 இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த மைசூர் பருப்பு குழம்பு செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, இதன் செய்முறை என்னன்னு சொல்லிடுற சுருக்கமாக. மைசூர் பருப்பு உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதை எடுத்து நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு குக்கரில் போட்டு எவ்வளவு தேவையோ தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 விசிலில் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போது அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப குழன்னு ஆயிரும். அது கொஞ்சம் அப்படியே பார்க்குறக்கு முழு பருப்பாகவும் இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். அதனால் 2 விசிலில் நம்ம கரெக்டாக பார்த்து இறக்கிடணும். நான் அப்படி தனியாக இப்போ வேக வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இத்தினூண்டு மைசூர் பருப்பை வேக வச்சா பாருங்கள் இவ்வளோ பெருசு வருது பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு பருப்பும் பார்க்க முழுசாக தெரியும். ஆனால் அதை கையில் இங்கே பாருங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும், மாவு போல் இருக்கும். இப்போது இந்த பருப்பில் பாருங்கள் மூக்கு கிட்டே இருக்கும்போது கருப்பு புள்ளிகளாக இருக்கும். நிறைய பேர் இந்த மைசூர் பருப்பு சாப்பிட்டா நல்லதில்லை அப்படின்ற ஒரு தவறான அபிப்பிராயம் வச்சுருக்கீங்க. அந்த பருப்பு வேறு, அதுக்கும் பார்த்திங்கன்னா மைசூர் பருப்புன்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த பருப்பு சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாது. நாங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வீட்டில் இந்த பருப்பை தான் சாயந்தரம் சப்பாத்திக்கு பயன்படுத்துவோம். இதுவும் இதோ தோலோடு இருக்கும்ல அதுவும். இப்போ இதெல்லாம் சிலருக்கு கிடைக்கலாம், சிலருக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நம்ம viha.online பார்த்திங்கன்னா அனைத்து மளிகை பொருள்களும் ஆர்கானிக் தான் வச்சுருக்கோம். நல்ல ஆளெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்போம், நல்லா காய வச்சு எடுத்து வைப்போம். ஆர்கானிக் மொத்தத்தில் சொல்லணுன்னா உங்களுக்கு இந்த பூச்சி இதெல்லாம் மருந்தெல்லாம் அடிக்காத ஆர்கானிக் பொருள்களாக மளிகை பொருள்கள் நிறையா விற்றுட்ருக்கோம். வேணுங்கிறவங்க அங்கே போய் பார்க்கலாம். நீங்கள் நம்ம முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். அது சூடாயிருச்சு, அதில் நெய் ஊற்றிடுறேன். அதில் சீரகத்தை சேர்த்துக்கலாம், அது பொரியட்டும். அடுத்தது பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். அடுத்தது பூண்டு பற்களை சேர்த்துக்கிறேன். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இதுலேயே கறிவேப்பிலைகளும் போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம், அது வேகணும். இப்போது இந்த பாருங்கள், இந்த தக்காளி கொஞ்சம் குழஞ்சிருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணலாம், மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். சில ரெசிபிஸ் எல்லாம் நான் பிரபல தொலைக்காட்சிகளில் செஞ்சுருப்பேன். நீங்கள் புதுசாக செய்யுங்க மேடம், இதெல்லாம் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேர் பார்க்காம இருந்திருப்பாங்க இல்லையா அந்த தொலைக்காட்சியில் செய்ததை. அதனால் அவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒவ்வொன்றா செய்து காமிப்பேன் புதுசாக உங்களுக்கு. தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ வெந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை கொட்டிக்கலாம்.
இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே கொத்தமல்லி இலைகள் நல்லா வேகும் போது சேர்த்தோம்னா அதோட சுவையே தனி. அதனால் அதையும் சேர்த்துட்டு நம்ம அலங்காரத்துக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம். இப்போது குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். நம்ம நான் சொன்னது போலவே பார்த்தீங்களா தண்ணி விட்டுருக்கு இல்லையா, சரியாக இருக்குது, நல்ல பக்குவமாக இருக்குது. இன்னும் ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த கொதி வர்றதுக்கு நம்ம மூடி போட்டு மூட வேண்டாம். இப்போது குழம்பு இன்னொரு கொதி வந்துருச்சு. இதை நல்லா கலந்து விட்டு நம்ம பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போது அடுப்பை அணைச்சி நான் அடுப்பை விட்டு இறக்குறேன். பாருங்கள், சுவையான மைசூர் தால் குழம்பு. நம்ம இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் 15-20 நிமிடங்கள் இருந்தால் போதும், செஞ்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சொன்னது போல் எல்லாத்துக்கூடையும் பொருத்தமாக இருக்கும் இந்த குழம்பு. சரி, இன்றைக்கி இந்த பதிவில் சுவையான மைசூர் பருப்பு குழம்பு தால் எப்படி செய்யணுன்றது பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.